ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆகுது. இப்போ எங்கள் ஊரில் வந்து வீரபத்திர சுவாமி கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலில் வந்து இது மண்டல பூஜை செய்வாங்க. இது வந்து 49வது வருஷம் மண்டல பூஜை. இது நான் போயிருந்தேன். எப்போதும் வருஷம் வருஷம் எங்கள் வீட்டுக்காரங்க தான் அங்கே சமைப்பாங்க. அதுக்கு போயிருந்ததுனால இதை எடுத்திருக்கேன். நான் எப்போதுமே போவோம். அங்கே சாப்பாடு இருந்தால் சாப்பாடெலாம் வைக்கிறாங்க பாருங்களேன். ஓம் 90 ஓம் போட்டு அதில் சூட வச்சு எல்லா ஊர்லேயும் பார்த்துருப்பீங்க. எங்கள் ஊரில் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஓம் போட்டு அந்த குருசாமி வந்து 50வது வருஷம் மலைக்கு போகிறாரு. ஓம் போட்டு அதில் சூடத்தை வச்சு அதில் சாதம் பழங்கள்லாம் வச்சு எல்லோரும் சுற்றி வருவாங்க. அதுலேருந்து ஒரு ஜோதி மாதிரி போகும். அது இதில் வீடியோவில் வந்திருக்கா என்னங்கிறது எனக்கு சரியாக தெரில. ஏன்னா சுற்றி வரும்போது என்னால் அவ்வளோவா எடுக்க முடியல. நீங்கள் பாருங்கள், பார்த்தா தெரியும். எனக்கு கிடைத்த காட்சி உங்களுக்கும் கிடைக்கணும்னு ஒரு இதில் எடுத்திருக்கேன். அவ்வளோவா கிட்டே இருந்து எடுத்த கொஞ்சம் ஓரளவுக்கு கிட்ட தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் கூட்டத்தில் கொஞ்சம் ஷேக்காயிருக்கும். சாரி. ஐயப்பன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சுவாமியே சரணமையப்பா. பாருங்கள், இப்போ அந்த பழம்லாம் வச்சுட்டாங்க இல்லையா, வடிச்சு சாதம் கறி கூட்டு எல்லாத்தையும் வச்சுருவாங்க. வச்சுட்டு அடுத்தது பழம் பாயாசம் எல்லாத்தையும் வச்சு இப்போ 18 விளக்கு 18 படி ஐயப்பன் இல்லையா, 18 விளக்கு வச்சுட்டு வருவாங்க. அங்கேருந்து உள்ளே இருக்கார். அவருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அவருக்கு ஆராதனைலாம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இது அவருக்கு தீபார்த்தனை காட்டி அடுத்தது அந்த வந்து காட்டிட்டாங்க. தீபார்த்தனை காட்டிட்டு இந்த 18 விளக்குலையும் சூட வச்சுட்டு வராங்க. அது வச்சுட்டு வந்தோன்னே அதில் ஓமில் கொண்டு வைப்பாங்க. வச்சோன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே சுருட்டு எறியும். எல்லோரும் கைத்தட்டி கோஷமாக சுற்றி வருவாங்க பாருங்களேன். நமக்கு அதை மெய் சிலிர்த்து போய்டும். நமக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த குருசாமியை சுற்றி வந்து இப்போ இந்த 3 வாரம் சுற்றி வந்து அதை வச்சுடுவார். வச்சோன்னே பாருங்கள், பச்சை பிள்ளைங்கள்லாம் கையில் வச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். எல்லா ஊர்லேயும் நடக்கும். நாங்கள் சின்ன பிள்ளைல எங்கள் அப்பாலாம் சுற்றிருக்காங்க, பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், எல்லாருமே அதை மறுபடியும் நம்ம பார்க்கும்போது வருஷம் வருஷம் பார்த்துடணும். இதுக்காக மட்டுக்காகமாக போகிறது, போய் பார்த்துட்டு வருது. சுற்றி வருவாங்க பாருங்கள். அப்போ வந்து இந்த நெருப்பு இருக்குங்கிறதுலாம் தோணுமா என்னங்கிறது தெரியல. கொஞ்சம் எல்லோரும் எட்டி போவோம். மறுபடியும் நம்மளுமே சுற்றி வரலாம். அதை நம்மளுமே அதை எல்லாரையுமே சுற்றி வர சொல்லுவோம். 3 வாட்டி சாமிகள்லாம் சுற்றி வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம யாரெல்லாம் நிற்கிறோமோ நம்மளும் ஒரு 3 வாட்டி 2 வாட்டி ஒரு வாட்டியாச்சும் சுற்றி வந்துடலாம். வந்துட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் போடுவாங்க. அப்போ போய் சாப்பிட்டுட்டு, அன்னதானம் பிரசாதம் தானே இல்லையா, சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். சாயந்தரமாக அலங்காரம் பண்ணி ஐயப்பனை ஊஞ்சலில் வைப்பாங்க. அதுக்கு நான் போக முடியல. இதை எடுத்துருக்கேன். நல்லா இருக்கான்னு பாருங்கள். இந்த ஜோதி மாதிரி கிளம்புது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு போடுறது. அடுத்தது அது இடிஞ்சு அந்த சாதம்லாம் அப்படியே ஒரு மாதிரி அந்த ஓம் எரிஞ்ச பிறகு அந்த சாதத்தை பிசைஞ்சு நல்லா எல்லாத்தையும் போட்டு மேஷ் பண்ணி எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதமாக கொடுப்பாங்க.